ஐசோடு சொல்லிட்டு மாத்தியோசி மேக்ஸிஸ் நம்ம பார்த்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 எழுதவுள்ள தேர்வர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி 1A 1B குரூப் 2 குரூப் 2A தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கும் கணிதம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டில் போடலாம். ரைட்டுங்களா? இது ஏற்கனவே நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் 2021 நடந்த புக்லெட் சீரியஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா GR1P அப்படின்னு இருக்கும். இதில் பார்ட் 1 அப்படின்ட்டு ஒரு 10 கேள்வி பார்க்கலாம். அதே மாதிரி டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் 2024 கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஜூலைக்கு போயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சமச்சீர் புத்தகம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எக்ஸசைஸ் 2.10ன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மொத்தம் 15 கேள்விகள் இருக்கும். அது யூனிட் 2ல் எண்களும் தொடர் வரிசைகள்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எண்கள்னால் அந்த நம்பர்ஸ் அண்ட் சீரியஸ்ன்னு வரும். அதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் யூனிட் 2 என்பது. அதில் இருக்கிற மொத்தம் எக்ஸசைஸ் 2.1லேருந்து 2.9 வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கில் அனலைஸ் பண்ணி, அதாவது அதிலிருந்து முக்கியமான சில கேள்விகளை தான் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதிலேருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சிலேயே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதால் இந்த டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சரு டெட்டு அப்படின்னு ஸ்கூல் டீச்சர்ஸ் ரிலேட்டடாக எதனா வீடியோ போட்டால் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க வித் எவிடன்ஸோடு சொல்கிறேன். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் இந்த கேள்வி இருக்குது. இஃப் A is equal to 2 power 65 and B is equal to 2 power 64 அப்படியே வந்துட்டு 2 power 0 which of the following is true அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் எக்ஸசைஸ் 2.10ல் இருக்கிற கேள்வி. இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதால் கொஞ்சம் தயவு செஞ்சு டீச்சருக்கு ரிலேட்டடாக ஏதாவது மேக்ஸ் வீடியோ எந்த சப்ஜெக்டாக இருக்கணும் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, போய் பாருங்கள். ரைட்டுங்களா? பக்கத்தால் ஒரு ½ அன் ஹவர் பக்கத்தால் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதிலேருந்து எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கணக்குக்கு போயிடுவோம். இந்த வீடியோ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் 2024 எழுத உள்ள தேர்வுகளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 10ஆம் வகுப்பில் உள்ள அனைத்து யூனிட்டுகளுக்கும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நான் போட்டுடுறேன். அப்புறமா அதை முடிச்சுட்டு 9, அப்புறமா 8, அப்புறமா 7, அப்புறமா 6 ரிவர்ஸில் வரலாம். ரைட்டுங்களா? நான் எடுத்த உடனே செகண்ட் யூனிட் எடுத்துக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு யூனிட் நான் எடுக்கலைன்னா அது கொஞ்சம் ஆரம்பிக்கிறதே எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அதெல்லாம் செட்டு சப்செட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சால் தான், அதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா டக்குன்னு சொல்லும்போது புரிஞ்சிக்க முடியும். நான் அதை நடத்துகிறேன். இன்கேஸ் ஒரு சிலருக்கு இது புரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை திரும்ப எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டை சொன்னால் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஓகே, நான் சொல்கிறது பேசிக்காக டெஃபினேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு கணக்கை போட முடியும். ஓகேவா? அதால் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த யூனிட் 2 அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், கூட்டுத்தொடர் வரிசை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் எடுத்த உடனே 2 போட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். யூனிட் 1 போட்டேன்னா வேலைக்கே ஆகாது. ரைட்டுங்களா? நைனா புரியல நைனா அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2021 நடந்த GR1P அப்படின்னு புக்லெட் சீரீஸ்லேருந்து கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K. என்ன கொடுத்துருக்காங்க? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் டாட் K கியூப் இஸ் ஈக்குவல் டு 441 100. இது முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் சார். என்ன தெரியணும்? சம்மேஷனில் இயல் எண்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 1 + 2 + 3 + டாட் n இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதே 1² + 2² டாட் n² இருந்துச்சுன்னா n × n + 1 × 2n + 1/6. இதே 1³ 2³
டாட் 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 n கியூபு அப்படின்னா என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல k கியூப்னு இருக்குது. அப்போ இதுக்கு சம்மேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா k இன்ட்டு k plus 1 divided by 2 the whole square. ரைட்டுங்களா? முதல் n ஏழு எண்களினுடைய கூடுதலோட ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு முதல் n கணங்களின் கூடுதல் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இதுக்கு ஃபார்முலா இது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 441 100ன்னு இருக்குது. இது ஸ்கொயராக வரத்தால் இதையும் ஸ்கொயராக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441 என்பது 21 ஸ்கொயர், டபுள் ஜீரோ திஸ் இஸ் நத்திங் பட் 100. ஸோ அது வந்து 10 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அடிச்சிடலாம். அப்போ therefore k இன்ட்டு k plus 1 is equal to 21 இன்ட்டு இங்கே இருக்கிற கீழே இருக்கிற ரெண்டு இங்கே போயிடுச்சுன்னா 2 10 20. அதாவது k 20, k plus 1 20 plus 1. அப்போ k-ஓட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ரைட்டுங்களா? ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது இந்த 441ன்னு இருக்கும் இல்லையா? 441 இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 21, இதுக்கு முந்தின நம்பர் 20, அதுதான் ஆன்சராக இருக்கும். ரைட்டுங்களா? ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு சொல்லுவோம். அதால் இவ்வளோ தூரம் போடாமல் விஷயம் தெரிந்திருந்தால் கணங்களின் கூடுதல் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 441 00 ஒரு கோடை இப்படி போட்டுக்கோ. 441 ரூட் எடுத்தால் 21, இதுக்கு முந்தின நம்பர் 20, அதுதான் ஆன்சர். ஷார்ட்கட்டு ட்ரிக்குன்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is equal to 2 power 65, b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus dot 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 2 power 0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னா இதுக்கு b is the answer. ரைட்டுங்களா? a ஆனது b-ஐ விட 1 அதிகம். ரைட்டுங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 65னா 2 65 தடவை போட்டு பெருக்கினோம்னா பொழுது விஞ்சிடும். ரைட்டுங்களா? எக்ஸாமும் முடிஞ்சிடும். ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா a is equal to 2 power 3ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஃபுல்லாக எடுக்காமல் அந்த கொடுத்துருக்கிற இது பிரகாரம் நான் a is equal to 2 power 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ b என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b என்பது 2 power 65னா இங்கே 2 power 64ன்னு ஆச்சு. அப்போ இங்கே 2 power 3னா 1 குறையணும். அப்போ 2 ஸ்கொயர், அடுத்தது 2 1 அப் டு 2 0 வர வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ 2 power 3 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 4, 2 1 2, 2 power 0 எனி நம்பர் பவர் 0 1, 4 2 6 1 7. ரைட்டுங்களா? அப்போ இவர் 7, இவர் 8, இவரை விட 1 அதிகமாக இருப்பார். இது எந்த இதுவாக இருந்தாலும் அப்படி தான். ரைட்டுங்களா? a is equal to 2 பவர்னு ஏதோ ஒன்றாலும் கொடுத்துட்டு அடுத்து b என்பது இதிலிருந்து ஒன்று கழிச்சு ஏவுக்கு கொடுக்குற நம்பருக்கு அடுத்த நம்பரை ஆரம்பித்து 0 வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா a ஆனவர் b-ஐ விட 1 அதிகம். எந்த கணக்காக இருந்தாலும் இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சரு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக a ஆனது b-ஐ விட 1 அதிகம். சொல்கிற விஷயம் இங்கே என்ன இருக்குது 2 power 65, b என்பது இதுக்கு அடுத்தபடியாக 64லேருந்து ஆரம்பித்து 0 வரைக்கும் முடியணும். 65 மட்டும் வரணும்னு இல்லை, 75 வரலாம், 25ன்னு வரலாம், 36ன்னு வரலாம். இங்கே 36னா இங்கே 35ன்னு இருக்கும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? வாட் எவர் இட் இஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு a ஆனது b-ஐ விட 1 அதிகம். இது 2ன் அடுக்குக்கு மட்டும்தான். 3ன் அடுக்குக்கு நான் சொன்னதை அப்படியே பிடிச்சிக்க கூடாது. ரைட்டுங்களா? இது வந்து 2 பவர்ஸ் மட்டும் அந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா a ஆனது b-ஐ விட 1 அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்தது இது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இந்த சீரியஸை பார்த்தீங்கனால நம்ம நிறைய ரூல் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம கொஞ்சம் ஒரே உங்களோட திங்கிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதணும். இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 3ன்னு வச்சுக்கிறேன். இந்த 3 கூட ஃபஸ்ட்டு நம்பர் 3, அது கூட 3 × 3 பெருக்கிறேன். அப்போது 3 + 9 12.
அடுத்தது இந்த 12 இங்கே வரும் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 3க்கு அடுத்த ஒத்தப்பட நம்பர் 5. அப்போ 3 12 ப்ளஸ் 3 5 15 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27ன்னு கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 5க்கு அடுத்தபடியான ஒத்தப்பட நம்பர் 7 3 7 21. 27 ப்ளஸ் 21 48. அடுத்தபடியாக இந்த 48 இங்கே வரும். அப்போ 48 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 7க்கு அடுத்தபடியான ஒத்தப்பட நம்பர் 9. அப்போ 9 27 ஆட் பண்ணிங்கன்னா 75. அடுத்து 75 இங்கே வரும் ப்ளஸ் 3 இன்ட்டு 11ன்னு வரும். அப்போ 3 13 33 ஆட் பண்ணிங்கன்னா 108. அடுத்தது என்ன ஆகுனா 108 ப்ளஸ் 3 இன்ட்டு 11க்கு அடுத்தபடியாக 13 3 13 39 ஆட் பண்ணிங்கன்னா 147. A இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 21/33 321/444 43 21/555. நல்லாவே தெரியுது டினாமினேட்டரில் ஒரு எண் ஒரே எண்ணே திரும்ப திரும்ப வருது. ஃபஸ்ட்டு 33, அப்புறமா 444 3 தடவை வருது, 5 4 தடவை வருது. அப்போ 6 5 தடவை வரணும். அவ்வளோதான். இது எங்கே இருக்குது? டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 ரிவர்ஸில், அடுத்தது 1 2 3ன்னு இருக்குது, அடுத்தது 1 2 3 4 இருக்குது. அப்போ 1 2 3 4 5ன்னு இருக்கணும். அவ்வளோதான். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஏதாவது ஒன்று பார்த்தா போதும். இது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்பிள் அப்படின்னு இருக்குது. ஹம்பிள்ன்றது இஎச். இந்த ஈயை தூக்கி இங்கே போடுறாங்க, எச்சை பக்கத்தில் போட்டுக்கிறாங்க. அடுத்தது எல்லை தூக்கி இங்கே போடுறாங்க, இந்த யூவை தூக்கி இப்படி போடுறாங்க. அவ்வளோதான் சார். அதே பிரகாரம் எஜுகேஷன் அப்படின்னும் போது EDUCATION. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா என்னு ஈயை தூக்கி போட்டுக்கணும், அடுத்தது ஓ இங்கே போட்டுக்கணும், அடுத்தது டியை போட்டுக்கணும். அப்போ NEOD எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது. அதுக்குன்னு ஃபுல்லாக கண்டுபிடிக்காதீங்க சார். அந்த அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வே ஆஃப் ரூல், இந்த ரூலில் அவன் ஃபாலோ பண்ணுறான் போது அதை போட்டு பார்க்கும்போது ஒரு 4 பார்க்கும்போது NEODன்னு வரணும். அப்போ 4 ஆன்சரில் NEODன்றது டியில் மட்டும்தான் இருக்குது. டிக் அடிச்சிடணும். எல்லாத்துக்கும் நான் கண்டுபிடிப்பேன்னு உட்காந்துன்னு கண்டுபிடிச்சின்னு இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது ஒரு பகடியை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் வென் எ டை இஸ் த்ரோன்? ஒரு பகடையை உருட்டும் போது சாம்பிள் ஸ்பேஸு 1 2 3 4 5 6. கேட்கறது ரெட்டைப்படைன்னா 2 4 6. இது மொத்தம் 6. அவன் கேட்கறது 3. ரைட்டுங்களா? இது மொத்தமாக 6 இருக்கும். அவன் கேட்குற விஷயம் ரெட்டைப்படன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? மொத்தம் எத்தனை, அதில் அவன் கேட்குற நமக்கு தேவையானது எத்தனை? அப்போது 6 தேவையான ரெட்டைப்படை 3 வருது. அப்போ 3/6 அடிச்சிங்கன்னா 1/2. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் ப்ரெசண்ட். ரைட்டுங்களா? ப்ரெசண்ட் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 24, இவருக்கு 36. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா ப்ரெசண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இங்கே போகணும். 8 வருஷத்துக்கு முன்னாடி மைனஸ். அப்போ இங்கே 24ல் 8 கழிக்கணும் 16, 36ல் 8 கழிக்கணும் 28. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்ன? கேட்கறது சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்ன? 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷுக்கு 28, அருணுக்கு 16. விகிதம் ரேஷியோவில் சொல்லுன்றதால கேன்சல் பண்ணணும். 7 28 4 16 7:4. சி இஸ் த ஆன்சர். ஏஜ் கணக்கை பொறுத்த வரைக்கும் தப்பே பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? தப்பே பண்ணக்கூடாது, கரெக்டாக போட்டு விட்டுடணும். ஓகேவா? சரி. அடுத்தது அதான் இந்த இதெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாற்றுவாங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ஒய்ன்னு வச்சுக்கோ. 8 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸ் -8 ஒய் -8 இஸ் ஈக்குவல் டு அந்த கதையே வேணாம். அந்த கம்பி கட்டுற கதைலாம் வேணாம். இந்த ஏஜ் கணக்கு கொடுத்தோன்னா ஸ்டேஜை பிரிச்சுட்டு இந்த மாதிரி டமால் டிமல் டுஷன்னு போட்டு போயின்னு இருக்கலாம். நான் நிறைய வீடியோஸ் ஏஜ் சம் பற்றி போட்டிருக்கேன் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தது இங்கே ஏவும் பியும் 16 நாட்கள் வேலை செய்வர். ஏ மட்டும் 48 நாட்களில் வேலை செய்வர் எனில் பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு ஒன்று நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கணக்காக போடணுன்னு அவசியமே இல்லை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியணும். முதல்ல ஏ பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னும்போது ஏ ப்ளஸ் பி என்பது, அதாவது ஏ அடுத்தது பி தனித்தனியாக செய்கிறவங்க நாளை விட ஏ ப்ளஸ் பி நாள் வந்து கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஏ 48, 2 பேரை சேர்ந்து 16. அப்போது இந்த பி என்பது 16 விட அதிகமாக இருக்க வேண்டும், பெரிய நம்பராக இருக்கணும். ரைட்டுங்களா? ரூல் அதுதான், அதாவது விஷயம். அதாவது நான் சொல்கிற அந்த விஷயம் ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு ஓடுறீங்கல்ல, அதுக்கு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரியணும்? இந்த கணக்கில் 2 பேர் தனித்தனியாக செய்தால் இருவரும் சேர்ந்து செய்கிற நாள் அந்த 2 பேரும் சேர்ந்து செய்கிற நாளோட கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிலேட்டடாக இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமாக தொடர்புடைய எண்ணாக இருக்கும். அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே 48, இங்கே 16. இந்த 2 நம்பரில் இருக்கிற பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48, இந்த இடத்துல 16, 16, 48. அப்போ இன்னொரு நம்பர் இந்த இடத்துலையும் 48, ஏதோ ஒரு வாய்ப்பாடில் பண்ணால் 48 வரும். அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது 24, 2 24, 48ன்னு சொல்லலாம். ஸோ பிக்கு வந்து 24. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் பாருங்கள். 16, 48, 48, 2 24, 48. அப்போது அந்த கான்செப்ட் என்ன? 2 பேர் தனித்தனியாக செய்கிற நாட்கள் சேர்ந்து செய்கிறப்போ குறைவாக இருக்கும், அது விஷயம் புரியணும். அட் த சேம் டைம் மூணுத்துக்கும் ரிலேஷன் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஐடியா ட்ரிக்கு. ரைட்டுங்களா? இது எனக்கு செட் ஆகலை சார், கண்டுபிடிக்க முடியல சார். இல்லை, ஒரு வேளை 48 வர மாதிரி இன்னொரு நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க சார். ஒரு வேளை 8 கொடுக்குறாங்க சார். 8 கொடுத்தா வராது இல்லையா? 8 கொடுத்தா வராது. 12 வராது. ஏன்? ரூல் என்ன? இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். இப்போ ஏ எடுத்துக்கிறீங்க, அப்புறமா பி எடுத்துக்கிறீங்க. இதை வந்து 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இவங்களோட கம்மியாக இருக்கும். ஏ 48ன்னு கொடுத்துட்டாங்க, 2 பேரை சேர்ந்துட்டு 16ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி டெஃபினட்டாக இவரை விட பெரிய நம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் 48, 16 இந்த 2 எண்களோட தொடர்புடைய லிங்கில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சொந்தக்காரனாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வராது. 18 என்ன தான் பண்ணாலும் 48 16 மாறாது. 28 வராது, 30 வராது, 24 வரும். ரைட்டுங்களா? 2 24 48. அவ்வளோதான். இது ஒரு இது. இல்லை எனக்கு கணக்காக போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 பேர் சேர்ந்து செய்கிற நாட்கள் 16, ஒருத்தரை கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தரை கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கழிக்கிற ரூல். ரைட்டுங்களா? 2 பேரை கொடுத்துட்டு ஒருத்தரை கொடுத்துட்டு இன்னொருத்தரை கேட்குறாங்கன்னா கழிக்கிற ரூல். அப்போ ஃபார்முலா என்ன? எப்பவுமே மேலே பெருக்கிக்கோ, 16 × 48, கீழே கழிச்சிக்கோ. கழிக்கும் போது பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். 48ல் 16 போச்சுன்னா 32. ஒரு 16, இது 2 16, இது ஒரு 2, இது 24 2. அப்போது பி 24 நாளில் செய்வார். இப்படியும் போடலாம். அடுத்தது இங்கே 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு போச்சு. அதே வேலையை அப்படின்னு கொடுத்துட்டானாலே ஃபஸ்ட்டு பார்ட் இட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட்டு. இப்போ இந்த இடத்துல how many men are required to finish the job in 20 days working a day. இந்த இடத்துல இங்கிலீஷில் சேம் ஒர்க்குன்னு சொல்லலை. ரைட்டுங்களா? சேம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலை. ஆனால் தமிழில் அதே வேலைன்னு கொடுக்குறாங்க. சில நேரத்தில் இங்கே எதுவும் கொடுக்க மாட்டான், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த சேம் ஒர்க்குன்னு இருக்கும். ரைட்டுங்களா? அப்படி ஒரு வேலையை 2 குரூப் செய்யுது அப்படின்னா ஈக்குவல் பண்ணிக்கணும். இப்போ அது பிரகாரம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளவு? 210 × 12 × 18. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னா கூட்டணுமா, பெருக்கணுமா, வகுக்கணுமா, கழிக்கணுமா அப்படின்ற குழப்பம் வரும். எல்லாத்தையும் பெருக்கணும், அவ்வளோதான். செகண்ட் பார்ட்டு அதே வேலையை 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை?
இப்போ இதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 14 இது 30 தடவை, இது ஒரு 0 ஒரு 0, அப்புறமா 2 2 4 இது 3 நாங் 12. இப்போ எவ்வளோ வரும்? 3 3 9 ஒரு 18, 9 8 72 ஒரு 16, 160 man. B is the answer. அடுத்தது 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன சார்? உங்கள் வீட்டில் யாருங்க எம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னது? 5 நபர்கள். வேலையை, அது பேர் வந்து கீழே ஒர்க்கு, 5 வேலையை நாட்களில் முடிப்பர், அதாவது டி 5, அது இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட்டு 50 நபர்கள் M1, அதாவது ஃபார்முலா போடுவாங்க இல்லைங்களா, M1 D1 டிவைடட் பை ஒர்க் 1, M2 D2 டிவைடட் பை ஒய்ஃப் 2, ஒர்க் 2, ரைட்டுங்களா? ஓகே. இப்போ ரெண்டாவதுல நபர்கள் 50, கீழே வேலை 50, கேட்கறது 4 கேட்குறாங்க. இந்த 50 இந்த 50 அடிச்சிடலாம், ஒரு 5 ஒரு 5 அடிச்சிடலாம். அப்போது ரெண்டாவதுக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 5 நாட்களில் முடிப்பார்கள். ஏ இஸ் த ஆன்சர். இது ஒரு தேய்ந்து போன கணக்கு, ரைட்டுங்களா? எத்தனையோ தடவை கேள்வி கேட்டிருக்காங்க அந்த டிஎன்பிசியில். எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 5 5ன்னு வரும். இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 நபர் 5 வேலை 5 நாள் அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலைகள்னா 50 ஆள் அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடும், ரைட்டுங்களா? அது படிக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வருதில்ல, 5 5 5, அப்போ 50 50 50ன்ற மாதிரி அடிப்பீங்க. அதுதான் கிடையாது. இதுக்கு ஆன்சர் 50 50ன்னு போட்டாலும் 5 நாளில் முடிஞ்சிடும், ரைட்டுங்களா? அது ஃபார்முலா இது. ஸோ ஃபார்முலாலாம் போடாமல் இதெல்லாம் ஃபிக்ஸடான கேள்வி. இது நீ என்ன தான் பண்ணாலும் ஆன்சர் 5 தான், ரைட்டுங்களா? நான் போட்டால் 5, நீங்கள் போட்டால் 50, பெரியப்பா போட்டால் 10, சித்தப்பா போட்டால் 55, ரைட்டுங்களா? மாமா போட்டால் 70, எதுவுமே வராது. இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஆன்சர் 5. இது மனப்பாடம் மாதிரி, மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைமில் உட்காந்துன்னு போட்டுனே இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? எல்லாம் ஃபிக்ஸடான கேள்வி, ஸ்டாண்டர்டான கேள்வி, எங்கேயுமே மாறாது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் 3 5, செகண்ட் பார்ட்டில் 2 50, அவ்வளோதான். டேஸ்னும்போது 5 நாள், ஓகேவா? சரி, ஓகே சார். 10 கணக்கு முடிஞ்சிடுச்சு. மிச்சம் இருக்க 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.